ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த ஓடிஎஸ் வீடியோவை பார்த்துட்டு இப்போ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கிளாஸ் போட்டுட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வீட்டு ஸ்டெப்ஸ் ஏரியாவோட சீலிங்கில் ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம். சீலிங்கில் ஓப்பன் டு ஸ்கை ஏரியா எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தரையில் கார்டனிங்கும் கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ்க்கு ஒரு சில பேர் சேஃப்டி கன்சர்ன்லாம் ஃபாலோ பண்ணி கிரில் போட்டுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம வெறும் கிளாஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த கிளாஸ் தான் நம்ம வீட்டுக்கு டெலிவரியும் கிடைச்சிருக்கு. வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் கிளாஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு, அதனால அதோட திக்னஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓடிஎஸ் கிளாஸ்க்கு 10 mm திக்னஸும், பால்கனி கிளாஸ் எல்லாத்துக்கும் 12 mm சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ எடுத்துட்டு போறது எல்லாமே பால்கனி கிளாஸ் தான். என்னடா பால்கனி கிளாஸ் இவ்வளோ சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம எலிவேஷனுக்கு ஏற்றபடி கிளாஸ் இந்த சைஸ்ல தான் இருக்கணும். நாங்கள் எடுத்த உடனே எல்லாம் கிளாஸுக்கு ஆர்டர் கொடுத்தல. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் கிளாஸ் போடணும், ஃபுல்லாவே அந்த இடத்துல பிளான்ட் பாட்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாமான்னு கூட யோசிச்சோம். அப்புறம் ஒரு சில நேரம் கிளாஸ்க்கு பதிலாக கிரில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாமா, அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும்னு நினைச்சோம். கிளாஸ் போட்டுட்டோம்னா அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதனால கிளீன் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் வைஸ் எல்லாம் நினச்சி போட வேண்டாம்னு நினச்சோம். இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அகைன் நம்ம கிளாஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான காரணம் 2 காரணம். ஒன்று நம்மளோட சேஃப்டி ரீசன்ஸ். நமக்கு கொடுத்துருக்க எலிவேஷன் டிசைனில் கொஞ்சம் முன்னாடி செவர் வரும், அதுக்கப்புறம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ யாராவது குழந்தைங்க வந்துட்டா தவறி விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் சரி கிளாஸ் போட்டுக்கலான்னு ஒத்துக்கிட்டோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி நம்ம கிரில் யூஸ் பண்ணுறது பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் காஸ்ட் வைஸ் கிளாஸ் போடுறத விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் போயிடும். பால்கனி கிளாஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஒருத்தரே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஓடிஎஸ்க்கு அப்படி கிடையாது. இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. அண்ட் இதோட வெயிட் மட்டுமே 70 to 75 கிலோ வரும்னு சொன்னாங்க. இந்த கிளாஸை வீட்டுக்குள்ளே பத்திரமா எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. கிளாஸ் அட்டஸ்டிச் அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல, கொஞ்சம் கீழே வச்சு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் தரையில் வச்சா ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிருமோன்னு பயந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருந்தோம். மரக்கட்டையில் கிளாஸை பேலன்ஸ் பண்ணி தரையில் படாமல் இருக்கிறதுக்கு கீழே தர்மாக்கோல் வச்சு ஒட்டிட்டோம். வெறும் 2 பேர்னால இந்த கிளாஸ் எடுத்து வைக்க முடியல. பக்கத்துல கொஞ்சம் பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் இது பத்திரமா எடுத்துட்டு வந்து உள்ள வைக்க முடிஞ்சது. கிளாஸ் வெயிட்டா தான் இருக்கு, இருந்தாலுமே அது ஆப்போசிட் சைட்ல சாஞ்சு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிமெண்ட் மூட்டையெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. கிளாஸ் இறக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 days கழிச்சு மாட்டி விடுறதுக்கு வந்தாங்க. ஆனா இந்த வாட்டி 4 பேரா வந்தாங்க. இந்த கிளாஸை மட்டும் அப்படியே போர்ட்டிகோல இருந்து பால்கனிக்கு அப்படியே கயிறு கட்டி எடுத்துக்கலாமான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த கிளாஸை வச்சு ரிஸ்க் எடுக்கிறது பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ற வுட் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடியே போட்டு வச்சுட்டோம். வெறும் கம்பியா மட்டும் அப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணி ஏறி இருக்க முடியாது. இந்த ஓடிஎஸ் கிளாஸ், பால்கனி கிளாஸ், அப்புறம் மிரர்ஸ் எல்லாமே ஷைன்லைன் மிரர்ஸ்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த டீமோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். உங்க வீட்டுக்கும் மிரர்ஸ், கிளாஸ் ஏதாவது பண்ணணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே சர்வீஸ் பண்ணி ஃபிட்டிங்ஸும் பண்ணி தராங்க. எப்படிடா இவ்வளோ பெரிய கிளாஸ் ஸ்டெப் வழியே எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் நல்ல வேலை எப்படியோ சேஃபாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படியோ கிளாஸை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டெரஸ்க்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டு போறதா இன்னும் பெரிய டாஸ்கா இருந்தது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துட்டு வரதுக்கு நமக்கு ஸ்டெப்ஸ் இருந்தது, எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டெரஸ்க்கு போறதுக்கு நம்ம கிட்ட ஸ்டெப்ஸ் இல்லை. இந்த ஸ்பைரல் வழியா அவ்வளோ பெரிய கிளாஸை இவங்களால எடுத்துட்டும் போக முடியாது. கொஞ்சம் பெருசா இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே நேரா வச்சுதான் எடுத்துட்டு போக முடியும், படுக்க போட்டு எடுத்துட்டு போக முடியாது. கார்னர்ஸ் மட்டும் வச்சு படுக்க போட்டு கிளாஸ் எடுத்துட்டு போனோம்னா கார்னர்ஸ்ல ஏற்படுற பிரஷர் சென்டர்ல போய் சப்போர்ட் இல்லாம அப்படியே உடஞ்சிரும். இப்போ இதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னா, கிளாஸை நேரா வச்சுதான் எடுத்துட்டு போக முடியும், ஸ்டெப்ஸ் வழியாவும் ஏற முடியாது. அண்ட் நமக்கு தூக்குறதுக்கு வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கிளாஸுக்கு எந்த ஸ்கிராச்சும் டேமேஜும் ஆயிருக்க கூடாது.
ஒரு வெயிட்டான கிளாஸை டைல்ஸ் மேலே அப்படியே நிறுத்தி வைக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது டேமேஜ் ஆகி கிராக் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கையில் கிடைச்ச எல்லாத்தையுமே சாக்கு, பிளைவுட்டு அந்த மாதிரி என்ன கிடைச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிமித்தி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எலக்ட்ரீஷியன் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ண கேட்டாச்சு. கிளாஸுக்கு அளவெடுக்க வரும்போதே எந்த வழியா அந்த கிளாஸை மேலே எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற பிளானையும் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வரும்போதே இவ்வளோ பெரிய கயிறு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் 2 சைட்லையுமே கயிறு டபுளாக மடிச்சு போட்டு தூக்கும் போது 2 பேர் கீழேயும் 2 பேர் மேல இருந்து ஈஸியாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் பிளானே. ஆனால் போக போக தான் இந்த கிளாஸோட வெயிட்டுக்கு 4 பேர் மட்டும் பத்தாது, இன்னும் 4 பேர் வேணும்னு சொல்லி 8 பேரா சேர்ந்து இந்த கிளாஸை தூக்குனாங்க. கண்ணாடி இந்த சைடு சாயுது. நீ பண்ணு பிரசாந்த், நீ இல்ல அப்படியே நீ இரு, நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, கீழே கை பிடிங்க, நான் பிடிச்சிருக்க மாட்டேன் ப்ரோ. ப்ரோ எலக்ட்ரிஷியன் ப்ரோ. ஓகே, இப்போ தூக்கி பெட்ல வை. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து சேஃபா இந்த கிளாஸ் மேலே கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள ஒரு சில பேர்த்தோட வீட்டில் இந்த ஓடிஎஸ் வச்சிருப்பீங்க. வீட்டில் ஒரு ஓடிஎஸ் இருக்கு, அதுல கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கோம்னு சிம்பிளா சொல்லிடுறோம். ஆனா அது வேலை செய்யும் போது தான் தெரியுது அவ்வளோ கஷ்டம் அதுல இருக்குன்னு. கிளாஸ் டெலிவரி கொடுக்குற டைம்ல 2 பேர் தான் வந்திருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அதே கிளாஸை 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கறத யாருமே சின்ன சீலிங் இருக்கிற இடத்துல பண்ண மாட்டாங்க, ஹை சீலிங் இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. கிளாஸை தூக்கிட்டு வரதை கம்பேர் பண்ணும்போது அதை ஒட்டுறது எவ்வளவோ ஈஸி தான். ஹை சீலிங் இருக்கிற இடத்துக்கு, அதுவும் நம்ம வச்சிருக்கிற ஓடிஎஸோட சைஸுக்கு அவ்வளோ பெரிய கிளாஸை தூக்கிட்டு வர்றது பெரிய டாஸ்க் தான். கிளாஸ் அப்படியே செவுத்து மேல வச்சிட மாட்டாங்க. கிளாஸ் ஒட்டுறதுக்குன்னே ஒரு சீலர் இருக்குது, அதை தான் வாங்கிட்டு வந்து இந்த செவுத்துல ஒரு 2 கோட் அடிக்கிறாங்க. நம்ம வைக்கிற கிளாஸ் வந்து டைரக்டா செவுத்து மேல உட்காராது, அதுக்கு தான் இந்த சீலர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மெட்டல் சீலர் பாக்குறதுக்கு தான் ஒரு கம் மாதிரி இருக்கும், ஆனா இது மேல நம்ம கிளாஸ் உட்கார வைக்கும் போது அது அப்படியே பிடிச்சிக்கிட்டு உடனே ட்ரை ஆயிடும். இது போடுறதுனால நமக்கு மழை தண்ணி உள்ள வரதோ கிளாஸ் நகர்றதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம முகம் பாக்குற கண்ணாடியில கூட ஒரு சின்ன அழுக்கு இருந்தா அப்படியே காட்டி கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கண்ணாடி 8வது உயரத்துல வைக்க போறோம். இது டிரான்ஸ்பரண்டான கிளாஸ்ங்கிறதுனால ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட அது அப்படியே தெரியும். அதுவும் இல்லாம அடிக்கடி நம்ம இந்த இடத்த துடைக்கவும் முடியாது. கிளாஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உள் சைடு மட்டும் நல்லா கோலின் ஆயில் ஊத்தி கிளீன் பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸை ஒன்ஸ் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி எடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் கடைசியா வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்காங்க டேப் போட்டு செக் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல என்ன டாஸ்க்னா, இது செக் பண்ற வரைக்கும் தூக்கி பிடிக்கிறவங்க அப்படியே வச்சிட்டு இருக்கணும். கீழே வச்சுட்டா கம் கிளாஸ்ல ஒட்டிக்குது. இந்த கம் ஒட்டுறதே ஒட்டுச்சு, அவுட்டர் சைட்ல ஒட்டுச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல பில்லர் தான் வரும். ஆனா இன்னர் சைட்ல ஒட்டிடுச்சுன்னா அது கீழ இருந்து பாக்குறதுக்கு அப்படியே தெரியும். இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிற கம்மை நீட்டா தொடச்சு எடுத்துடலாம்னு நம்மளால நினைக்க முடியாது. 22 அடி ஹைட்ல ஏறி போய் இதை துடைக்கிற மாதிரியும் இல்ல. அதனால இதை புடிச்சிட்டு இருக்கவங்களோட நிலைமை இன்னுமே மோசமா போயிடுச்சு. 4 சைட்லயுமே கிளாஸ் ஒரே மாதிரி இருக்காங்கிறதையும் மெஷர் பண்ணிட்டு அப்படியே கம்மையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொடச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதான்னு கேட்டா அதுதான் இல்ல. மழை நல்லா வரப்போ சைட்ல கூட கிளாஸ் வழியே உள்ள தண்ணி வந்துடக்கூடாதுன்னு சைட்ல இருந்துமே சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அண்ணா ஃபுல்லா சீல் பண்ணிட்டு வருவாங்க, இன்னொருத்தர் ஃபுல்லா அந்த எக்ஸஸா இருக்கிற கம்மை தொடச்சிட்டு வருவாங்க. இதே தான் மறுபடியும் நடந்துட்டு இருந்தது. ஓடிஎஸ்க்காக ஹைட் பண்ணிருக்கிற இந்த சின்ன செவத்துல 3 ஹோல்ஸ் நாங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்றதுக்காக விட்டுருக்கோம். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டலாமா இல்ல வேண்டாமான்னு ஒரு டவுட்லயே தான் இருக்கும். ஹை சீலிங்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஏர் சர்க்குலேஷன் நடந்துரும்னு சொல்றாங்க. ஸோ ஆல் ஓவரா எங்களோட ஓடிஎஸ் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே ஸ்மூதா முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஓடிஎஸ் கிளாஸ்க்கு இந்த டீம் வச்சு ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்லயும் கிளாஸ் பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இவங்களை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.